அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? இந்த கதை இஷான் அப்படிங்கிற ஒரு சிறுவனினுடைய கதை. இஷான் ஒரு நான் ஸ்பீக்கிங் ஆட்டிஸ்டிக் சைல்ட். இஷானுக்கு நைஷா அப்படின்னு ஒரு தங்க இருந்தா. ஒரு நாள் நைஷாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவ வீட்டுக்கு விளையாடுறதுக்கு வந்தாங்க. "ஹே, பரமபதம் விளையாடலாமா?" "இல்லடி, லூடோ விளையாடலாம்." "ஏய், இல்லப்பா, வெளியில போய் நொண்டி விளையாடலாம்." "அதிகமா இருக்கே வெயிலு, எப்படி வெளியில விளையாடுறது? வீட்டுக்குள்ளேயே விளையாடலாம்." இப்படின்னு பயங்கரமான ஒரு டிஸ்கஷன். சத்தமா பேசிட்டு இருந்தாங்க. இஷானுக்கு கொஞ்சம் சென்சரி இஷ்யூஸ் இருக்கு. அதிகமான சத்தம் அவன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால இஷான் ரூம்குள்ளேயே உட்கார்ந்திருந்தான். அவங்க அம்மாவும் அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாங்க. "நீ வேணா நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்போன்ஸ் போட்டுக்கிறியாப்பா?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இஷானும் அத மாட்டிக்கிட்டான். இப்ப அவனுக்கு எந்த சத்தமும் கேட்கல. அவன் அமைதியா வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இஷானினுடைய அம்மா ஸ்நாக்ஸ் பண்றதுக்காக கிச்சனுக்கு போயிட்டாங்க. ரொம்ப அருமையான வாசனை. ஏதோ முறுக்கோ ஏதோ பண்றாங்க போல இருக்கு. இஷான் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தான். ஆனா கிச்சனுக்கு போகல. வாசல்லயே நின்னுட்டான். ஏன்னா, அவனோட தங்க நைஷாவும் அவளோட தோழிகளும் ஜெங்கா விளையாடிட்டு இருந்தாங்க. எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டே நின்னுட்டான். அவங்க அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு தட்டுல போட்டு அவனுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அவனுக்கு அதை சாப்பிடுறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. இவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டே நின்னுட்டு இருந்தான். நைஷா அவங்க அண்ணனை பார்த்தான். ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா, "ஏய், எங்க அண்ணன் இஷானையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கலாமா?" அப்படின்னு. அதுக்கு ஒரு தோழி சொன்னா, "ஏய், என்னது இது? அவனுக்கு எப்படி புரியும்? நம்ம என்ன சொல்ல வரோம்னு அவனுக்கு புரியாதே. அவனால பேசவும் முடியாதே. அவன் எப்படி விளையாடுவான் நம்மளோட?" அப்படின்னு கேட்கவே, நைஷா சொன்னான், "அவனால பேச மட்டும் தான் முடியாது. ஆனா நம்ம சொல்ற எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். அத புரிஞ்சுகிட்டு அவனோட டேப்லெட் கம்ப்யூட்டர் எடுத்து அதுல பதில டைப் பண்ணுவான். இப்படித்தான் அவன் எங்களோட எல்லாம் உரையாடிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அவ இஷான பார்த்து, "ஏய், நீயும் எங்களோட விளையாட்டுக்கு வரியா?" அப்படின்னு கேட்டா. அதுக்கு இஷான் அவனோட டேப்லெட் கம்ப்யூட்டர்ல எஸ்ன்னு டைப் பண்ணி தம்ஸ் அப் காமிச்சான். உடனே இஷானையும் அவங்க விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா நைஷா அவளோட தோழிகள்ட்ட சொன்னா, "இஷானுக்கு அதிகமான சத்தங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால நம்ம எல்லாரும் மெதுவா பேசணும்னு." அவங்க தோழிகளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப அமைதியாவே உரையாடிக்கிட்டாங்க. இஷான் ரொம்ப நல்லா விளையாடினான் ஜெங்கா. ரொம்ப ஃபோக்கஸ்டா, ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி மைண்ட்ஃபுல்லா ரொம்ப அழகா அந்த பிளாக்ஸ் எல்லாம் டம்பிள் ஆகாம அழகா பண்ணினான். இத பார்த்து நைஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இஷானுக்கு அன்னைக்கு டே ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தன்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் அவனுக்கு என்னைக்குமே இருந்தது. இப்ப நீங்க கேட்ட இந்த கதை, இந்த புத்தகத்திலிருந்து எடுத்த கதை. இஷான்ஸ் பிளே டேட். இது இஷான் அப்படிங்கிற ஒரு சிறுவனினுடைய வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம். இந்த மாதிரி இஷான், சித், கபீர் அப்படிங்கிற ஒரு ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுடைய வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவங்கள ஒரு 10 புத்தகங்களா தொகுத்து வழங்கியிருக்காங்க அனுபம் பிரயாஸ் ஃபவுண்டேஷன், திருமதி பத்மா அவர்கள். அனுபம் பிரயாஸ் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் திருமதி பத்மா அவர்களினுடைய மகன் அனுதீப் ஒரு நான் ஸ்பீக்கிங் ஆட்டிஸ்டிக் அடல்ட். அவர்தான் இந்த புத்தகங்களுக்கெல்லாம் படங்களை வடிவமைச்சிருக்காரு. புத்தகங்களை எல்லாம் அவங்க ஏன் பதிப்பிச்சிருக்காங்க? ஏன்னா பொதுமக்களுக்கு ஆட்டிசம் பத்தின விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக. நம்ம எல்லாருக்குமே ஆட்டிசம் பத்தின விழிப்புணர்வு இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல விடுபட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? அனுதீப் அவர்களுக்கு ஒரு கனவு உலகம் இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம பாத்துரலாமா? என் கனவில் ஓர் உலகம். அங்கே மனிதர்கள் முத்திரையிடப்படுவதில்லை. குறைபாடு உள்ளவர்கள் யாரும் இல்லை. ஒதுக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. வித்தியாசமானவர்களை தாழ்த்தி பார்ப்பவர்கள் யாரும் இல்லை. விடப்பட்டவர் யாருமே இல்லை. என் கனவு உலகத்தில் இதயத்தின் உணர்வுகளுக்கு மதிப்பு அதிகம். இதயத்தின் உணர்வுகளை போற்றுவோம். என் கனவு உலகம் அன்பு, அமைதி மற்றும் நல்லிணக்கம் கொண்டது. என் கனவு உலகத்தை உங்களால் கற்பனை செய்ய முடிகின்றதா? கேட்பதற்கு மிக அருமையாக உள்ளதல்லவா? இன்றைய சராசரி உலகின் இன்னும் சிறப்பான பதிப்பு. என் கனவு உலகத்தை கட்டமைக்க எனக்கு உதவுவீர்களா? செய்வீர்களா? செய்வீர்கள் தானே? செய்வீர்கள் என நம்புகிறேன். இதுதான் அனுதீப் அவர்களின் கனவு உலகம். நாமும்
அனுதீப்புக்கு அவர்களுடைய கனவு உலகத்தை கட்டமைக்க உதவுவோமா? நன்றி, வணக்கம்.